நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஆள வந்தார் வந்துட்டு மணக்கால் நம்பிகள் கூட்டின்னு வராரா. எங்கள் அந்த கீதையில் இருக்கிற பொருள் நன்னா இருக்குது, அதில் இருக்கிற பகவானை காமிச்சு கொடுங்கன்னு சொன்னதுனால மணக்கால் நம்பிகள் கூட்டின்னு வரார். எப்படி விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களை கூட்டின்னு வரச்சே கதைகள்லாம் சொல்லி கூட்டின்னு வந்தாரோ, அதே மாதிரி இவரும் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆளை வந்தார். அப்போல்லாம் நடந்து தானே வரணும் இல்லையா? அப்போ நடந்து வரச்சே பெரிய பெருமாள் எங்கே இருக்கார் எல்லாம் சொல்லி கூட்டின்னு வரார். 2 ஆற்றுக்கும் நடுவில் இருக்கார் அந்த பெரிய பெருமாள். அவர் தான் கிருஷ்ணராக அவதரிச்சிருக்கார். கிருஷ்ணராக வந்தார், கிருஷ்ணர் அங்கே தான் இருக்கார், உங்களுக்கு காமிக்கிறேன்னு கூட்டின்னு கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறார். அப்போ மணக்கால் நம்பிகள் சொல்லிட்டு வர்றார், உங்கள் தாத்தா நாதமுனிகள் அவர்கிட்ட யோக சாஸ்திரம் இருந்தது, இந்த மாதிரி திவ்ய பிரபந்த சாஸ்திரங்களும் இருந்தது. திவ்ய பிரபங்கள் சாஸ்திரத்தை உய்யக்கொண்டார்கிட்ட கொடுத்தார். உய்யக்கொண்டார் மூலமாக என்கிட்ட இது வந்தது, நான் இப்போ உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அதை அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு வரைச்சி யோக சாஸ்திரத்தை குறுகை காவலப்பண்ண அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கார். அவர் திருவனந்தபுரத்தில் இருக்கார் அப்படிங்கிறத மாத்திரம்தான் சொன்னாரே தவிர வேறு எதை பற்றியும் ஒரு குறுகை காவலப்பன் பற்றி எதுவும் சொல்லலை. இது 2 சாஸ்திரமும் இருக்குதுன்னு சொல்லி கூட்டின்னு நடந்து பேசிகிட்டே கூட்டின்னு போயிட்டே இருக்கா. போய் இந்த பெரிய பெருமாள் சன்னதியில் ஆள வந்தார நிற்க வச்சு பெருமாளுடைய கருணையான அந்த கண்கள், நம்ம அவ்வளோ ஒரு கருணையான கண்களை பார்த்து ஆள வந்தார். ராஜ்யத்தையே விட்டுட்டார். ராஜ்யமே எனக்கு வேண்டாம், இனிமேல் நான் ராஜ்யம் ஆள போகிறதில்லை, இனிமேல் நான் இந்த திருவரங்கத்தோடையே இருக்க போகிறேன், இங்கே இருந்து இந்த பெரிய பெருமாளுக்கே கைங்கரியத்தை பண்ண போகிறேன், திருவரங்கத்தை முழுக்க எப்படி மாற்றி பண்ணணுமோ எல்லாம் பண்ணி இங்கே தான் நான் இருக்க போகிறேன். அங்கே ஆட்சி பண்ணின்னு வந்தார் இல்லையா, அதனால் எப்படி அரசாட்சி பண்ண மாதிரி எப்படி இருக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் ஸ்ரீரங்கத்தை முழுக்க மாற்றி வைக்கணும், அடுத்தடுத்த ஆச்சாரியர்கள் வழி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜரோட திவ்ய மங்கள விக்கிரகத்தை பார்த்து அந்த ராமானுஜர் எங்கே இருக்கார் என்னன்னு கண்டுபிடிச்சி அடுத்த ஆட்சி பீடத்துக்கு அவரை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கைங்கரியத்தை எடுத்துட்டு ஆள வந்தார். ஸ்ரீரங்கத்திலேயே பெரிய பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அங்கேயே இருக்கார். அவர் அடுத்தது என்ன ஸ்ரீரங்கத்தில் பண்ணாருங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.